வீட்டில் இந்த 4 இடங்களில் வசம்பை வைத்து பாருங்கள், பணம் கட்டுக்கட்டாக சேரும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். ஏற்கனவே தாந்திரீக பரிகாரங்கள்ல வசம்ப வச்சு பதிவு நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. தீட்டா இருக்க காலங்களில் செய்யலாமா, அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யலாமா, குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னு நிறைய டவுட் கேட்குறீங்க. அதனால இந்த பதிவில் தெளிவாக நான் எந்த நாளில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தை செஞ்சாவே போதுமா, பணம் கட்டுக்கட்டா சேருமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அப்படி அல்ல. இந்த பரிகாரத்தை செஞ்சா வீட்டில் உழைக்காம உட்காந்துருந்தா பணம் வரும்னு யாரும் சொல்லலை. எந்த தாந்திரிக பரிகாரங்கள் செஞ்சாலும் வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டு பணம் கொட்டும் அப்படின்னு நாங்கள் யாருமே சொல்லலை. எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, ஆனால் உழைப்புக்கேற்ற பலனும் கிடைக்காது. அப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் கையில் 4 காசு கூட தங்காது. இது மாதிரி புலம்புறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சிலர் பாருங்க லாட்ரி சீட்டு வாங்குவாங்க, உடனே ஒரே நாளில் பணக்காரர் ஆகிறவங்கலாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று கிடைச்சிருக்கு. அதனால இந்த வீண் விரயத்தை போக்குறதுக்கு, பணத்தை ஈர்த்து நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு, நம்ம வாழ்க்கையில அதிரடி மாற்றம் ஏற்படுவதற்கு சில தாந்திரீக பரிகாரங்களை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு தாந்திரீக பரிகாரங்கள்ல மிக முக்கியமானது தான் இந்த வசம்பு பரிகாரம். புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும், அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வசம்பு அப்படிங்கிறது வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையது. அது எந்த இதையும் அப்படியே நமக்கு வசியம் பண்ணி தரக்கூடியது. அதனால தான் பணத்தோட விற்கிறப்ப பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை முறையாக எப்படி எந்த நாளில் வைக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த தாந்திரீக பரிகாரங்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த வசம்பை வச்சு ஏகப்பட்ட தாந்திரீக பரிகாரங்கள் இருக்குது. மருத்துவ பலன் நிறைய இருக்குது இந்த வசம்பில். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த வசம்பு இருக்கும். இந்த வசம்பு ஒன்றும் ரொம்ப ரேட்டெல்லாம் கிடையாது, குறைவான விலையில் கிடைக்கிது. கெட்ட கனவு வருது அப்படின்னா 2 வசம்பு இருந்தால் போதுங்க. இதை தலகாணிக்கு அடியில் வச்சுக்கிட்டு படுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். கெட்ட கனவு வராது. கெட்ட கனவு அப்படியே ஏதாவது முன்ன வந்த கனவும் அதில் இருந்து நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி நம்மளை தாக்காமல் காப்பாற்றும். அது மட்டும் இல்லை, கண் திருஷ்டியை கூட போக்க வல்லது இந்த வசம்பு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் அவங்க மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ நமக்கு இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, நமக்கு வேலை போயிடுமோ, அது போயிடுமோன்னு ஏதாவது ஒரு நெகட்டிவான திங்கிங் அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்க பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஹேண்ட்பேக்கில் ஒரு சின்ன துண்டு வசம்பு வச்சுக்குங்க. ஆண்களாக இருந்தால் ஷர்ட் பாக்கெட்டில் அந்த வசம்பை வச்சுக்குங்க. பேண்ட் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. இது நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும்னு இல்லை, ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப மலிவான விலை. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை போக்க வல்லதில் இந்த வசம்புக்கு மிஞ்சின எந்த பொருளும் இல்லை. அவ்வளவு சக்தி மிக்க பொருள் இந்த வசம்பு. இந்த வசம்பை 4 இடங்கள்ல வச்சிங்க அப்படின்னா பணம் கட்டுக்கட்டாக சேரும். இதை முதல்ல எங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வைக்கும் பீரோவில் வைக்க போகிறோம். இதுக்கு 50 ரூபாய் நோட்டு, இல்லை 10 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, எந்த நோட்டோ ஒரு நோட்டை எடுத்துக்குங்க. அதில் வசம்பை நீங்கள் வச்சுக்குங்க. இந்த வசம்பை அப்படியே நல்லா அந்த நோட்டை சுருட்டுங்க. சுருட்டிட்டு அதை நல்லா மடக்கி சுருட்டிட்டு அதை ஒரு மஞ்சள் கலர் நூல் இருக்கு இல்லையா, அதில் வச்சு கட்டுங்க. மஞ்சள் கலர் நூலால் தான் கட்டணும். இந்த மஞ்சள் கலர் நூலால் கட்டி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்குங்க. அந்த கண்ணாடி பாட்டிலில் இந்த வசம்பை வச்சு அதை நீங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல வைக்காதீங்க. மறைவாக கொஞ்சம் நீங்கள் தள்ளி அந்த துணிகளுக்கு பின்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல வைங்க. டெய்லி நம்ம திறக்கிறப்ப அந்த கண்ணில் படுற மாதிரி இருக்கக்கூடாது. மறைவான இடத்துல இந்த வசம்பை மறைத்து வச்சிருங்க. இது மாதிரி செய்யறப்ப பணம் நமக்கு பல வழிகளில் ஈர்த்து கொண்டு தரக்கூடியதாக இருக்கும். இது நேர்மறை சக்தியை அதிகம் பண்ணக்கூடியது. எந்த இடத்துல பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வீண் விரயம் ஆகாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை போக்க வல்லது இந்த வசம்பு. அடுத்து 2வது எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை வாசல்ல.
இந்த நிலைவாசல்ல ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்குங்க. அதுல 9 வசம்பு, கட்டாயம் 9 வசம்பு இருக்கணும். இதை வச்சு அதை நல்லா ஒரு மூட்டையா கட்டிக்கிங்க. இதை நீங்க அந்த படியாரக்கல் இதெல்லாம் கட்டுவோம்ல நிலவாசல்ல, அந்த இடத்துல இந்த முடிச்சை கட்டி வைங்க. மறக்காம வெள்ளி செவ்வால நம்ம சாம்பிராணி சூடம் காட்டுறப்ப அந்த முடிச்சுக்கும் காட்டுங்க. அடுத்தது ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது பீங்கான் பாட்டில் மூடியோட இருக்கணும். பீங்கான்னா நல்லா மூடி போட்டு இருக்கணும். கண்ணாடி பாட்டில்னா நல்லா டைட்டா மூடுற மாதிரி இருக்கணும். பிளாஸ்டிக் டப்பா எடுக்காதீங்க. இதுல அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு. புதுசா வாங்கின கல்லுப்பா இருக்கணும். வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க பழைய கல்லுப்பை எடுக்கக்கூடாது. 9 நாணயங்கள். இந்த 9 நாணயமும் 1 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம் எது வேணாலும் இருக்கலாம். உங்க வீட்டில் வெள்ளி நாணயம் 9 நாணயம் இருக்குன்னா தாராளமாக அதை எடுத்துக்கலாம். தங்க நாணயம் இருக்குன்னா அதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் இல்லை தங்கம் வெள்ளி இல்லான்னா சாதாரண நாணயங்கள் 9 நாணயங்கள் போதும். இதில் 2 வசம்பு வேணும். முதல்ல கல்லுப்பை அந்த கண்ணாடி பாட்டிலில் போடுங்க. அடுத்தது 9 நாணயங்களை போடுங்க. அடுத்தது 2 வசம்பை அதில் போடுங்க. மீண்டும் அது மேலே கல்லுப்பை போட்டு நல்லா போட்டு மூடி விடுங்க. நல்லா டைட்டாக மூடிடுங்க. அதை கிச்சனில் நீங்கள் கல்லுப்பு வைக்கிறீங்கள அந்த இடத்துல வைங்க. அதுவும் உங்களுக்கு அந்த கல்லுப்புக்கு பின்னாடி மறைவான இடத்துல வைக்கிற மாதிரி வச்சுக்குங்க. இது நம்ம எப்படியும் நம்ம சமையலுக்கு ஏதாவது கல்லுப்பு இதெல்லாம் எடுக்கிறப்ப கண்ணில் படும். ஆனால் நம்ம கல்லுப்பு மேலே போட்டு நல்லா மூடி இருக்கோம் இல்லையா, அதனால் மற்றவர்கள் கண்ணுக்கு நமக்கு தெரியாது. இந்த வசம்பு உள்ளே இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கணும். அடுத்து பச்சரிசி. பச்சரிசியை ஒரு பாக்ஸில் கண்ணாடி டப்பாவில் இதில் தான் போடணும். அது மாதிரி ஒரு சில்வர் டப்பா கூட எடுத்துக்கலாம். இதில் அந்த பச்சரிசிக்குள்ள 2 வசம்பை வைங்க. இதை சாப்பாடு அரிசி நீங்கள் செய்கிறீங்கல்ல, அந்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி பக்கத்தில் வைக்கணும். அது புழுங்கரிசியாக இருக்கலாம், பச்சரிசியாக இருக்கலாம். அந்த சாப்பாடு அரிசி கணக்கு இல்லை. ஆனால் எடுக்கக்கூடிய இந்த வசம்பு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும் பச்சரிசியாக இருக்கணும். எந்த சாப்பாடு அரிசி பக்கத்தில் வேணாலும் இதை வைக்கலாம். மூட்டை பக்கத்துலையும் வைக்கலாம், மூட்டைக்குள்ளேயும் வைக்கலாம், அந்த பாக்ஸ்குள்ளேயும் வைக்கலாம். இதை வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5 to 8க்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க. குளிச்சுட்டு தான் செய்யணும், குளிக்காமல் செய்யக்கூடாது. தீட்டா இருக்க காலத்தில் செய்யலாமா பரிகாரங்களைன்னு கேட்குறாங்க. முடிந்தவரை தீட்டு காலத்தில் எந்த பரிகாரத்தையும் செய்யாதீங்க. ஒரு சில இது ஏதாவது ஒன்று விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் எந்த பரிகாரத்தையும் தீட்டு காலங்களில் செய்யாதீங்க. ஏன்னா தீட்டா இருக்கிறப்ப நம்ம மனதே ஒரு நேர்மறை எண்ணங்கள் நிறைஞ்சு இருக்காது. நம்மளே உடல் பலகீனமாயிருப்போம். நிறைய தேவையற்ற எண்ணங்கள் இருக்கும், நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அந்த சமயங்களில் எந்த பரிகாரம் செஞ்சீங்கனாலும் அதுக்கு பலன் கிடைக்காது. அடுத்து அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டாம். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க. அடுத்த நாள் செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு 6 மாதம் கழித்து அந்த வசம்பை எடுத்து ஓடுற நீர்நிலைகளில் போட்டுருங்க. அந்த நாணயத்தை நீங்கள் செலவு செஞ்சுக்கலாம். மறுபடியும் வியாழன் சனிக்கிழமைல இதே நேரத்தில் இந்த பரிகாரத்தை மறுபடியும் செய்யுங்க. இது மாதிரி இந்த 4 இடங்கள்ல இந்த வசம்பை வைக்கிறப்ப வீண் விரயம் ஆகாது, பணத்தை ஈர்த்து கொடுக்கும். நம்ம வீட்டில் அதிரடி மாற்றம் ஏற்படும், அதிர்ஷ்டம் சேரும். பரிகாரத்தை நீங்க ஏற்கனவே செஞ்சிருந்தீங்க, உங்க வீட்டில் மாற்றம் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.